கோவையில் குடிநீர் மற்றும் தென்னை விவசாயம் பாதிப்பு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கோவையில் 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதால் உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தியதாக எஸ்.பி. வேலுமணி தெரிவித்தார். மேலும் பொள்ளாச்சியில் தென்னை விவசாயிகள் மரங்களை காப்பாற்ற லாரியில் தண்ணீர் வாங்கி ஊற்றுவதை அதிகாரிகள் தடுப்பதாகவும் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆட்சியரிடம் தெரிவித்துள்ளதாக கூறினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் வீடுகளில் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறதா என காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் அவ்வப்போது சோதனை நடைபெற்று வருகிறது. அதன்படி மூலக்குளம், பூமியான்பேட், ஜே.ஜே. நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுகிறதா என வீடுகளில் மோப்ப நாய்கள் உதவியோடு தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பதக்கம் வென்று காஞ்சிபுரம் திரும்பிய மாணவர்களுக்கு மேளதாளத்தோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 29 மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பல்வேறு சுற்றுகளில் 29 மாணவர்களுமே தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகியவற்றை தட்டிச் சென்றனர். இதனையடுத்து பெற்றோர்கள் மாலை அணிவித்து உற்சாகமாக மாணவர்களை வரவேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சூறை காற்றில் சிக்கி 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. ஜவ்வாது மலையடிவாரத்தில் உள்ள விவசாயிகள் தங்கள் நிலங்களில் வாழை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இடிமின்னலுடன் பலத்த காற்று வீசியதில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. வருவாய்த்துறை மூலம் உரிய கணக்கெடுப்பு நடத்தி அரசு நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்கடல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம் பகுதி மீனவர்கள் 2வது நாளாக மீன்பிடிக்கச் செல்லவில்லை. இதனால் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் சுற்றுலாப் பயணிகள் கடலில் இறங்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனிடையே கடல் சீற்றம் தணித்ததால் நாகை மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்களுக்கான தடையை மீன்வளத்துறை விலக்கிக் கொண்டது. இதனால் 2 நாட்களுக்கு பிறகு நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட 192 கிலோ கஞ்சா தீ வைத்து எரித்து அழிக்கப்பட்டது. ஆவடி காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 61 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா நீதிமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு சங்கர் ஐபிஎஸ் தலைமையில் செங்கல்பட்டு அருகே உள்ள தனியார் எரியூட்டும் நிலையத்தில் வைத்து அழிக்கப்பட்டது. சேலம் அருகே குடிநீர் விநியோகம் மற்றும் சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாராயணம்பாளையம், மோலண்டிப்பட்டி, வெள்ளாளப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் குடிநீர் குழாய் அமைக்க சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டது. இந்த பள்ளங்களை மூடாமல் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் குடிநீர் சேவை முற்றிலுமாக தடைபட்டுள்ளது. இதனையடுத்து குடிநீர் வேண்டியும் சாலையை சீரமைக்க கோரியும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தெய்வானை கோடை வெப்பத்தை தணிக்க நீச்சல் குளத்தில் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தது. யானைக்காக கட்டப்பட்ட நீச்சல் குளத்தில் கோயில் யானை விளையாடி மகிழ்ந்ததை பலரும் ஆர்வமாக பார்த்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை பூங்காவில் உணவின்றி தவித்து வந்த புள்ளிமான்களுக்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக உணவு வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் வரலாறு காணாத அளவு வறட்சி நிலவுகிறது. இதனால் கேஆர்பி அணை பூங்காவில் உள்ள 100க்கும் மேற்பட்ட புள்ளிமான்களுக்கு உணவு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பில் காலை, மாலை 2 வேளைகளிலும் மான்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமையான அங்காள பரமேஸ்வரி கோயிலில் சித்திரை சிவராத்திரியை முன்னிட்டு முத்துப்பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. பழமையான இக்கோயிலில் நடைபெற்ற திருவிழாவில் அம்மனுக்கு 16 வகையான திரவியங்களை கொண்டு நடத்தப்பட்ட சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பல்லக்கில் எழுந்தருளினார். முக்கிய வீதிகளில் உலா வந்த அம்மனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி குப்பை கிடங்கு தொடர்ந்து தீப்பிடித்து எரிவதால் உருவாகும் புகையால் மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பெரியகுளம் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் எண்டப்புலி ஊராட்சிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. கடந்த 5 நாட்களாக குப்பை கிடங்கு தீப்பிடித்து எரிந்து வரும் நிலையில் தீயை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுவட்டார கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பெரியகுளம் நகராட்சி ஆணையர் மீனாவிடம் கேட்டபோது குப்பை கிடங்கில் எரியும் தீயை கட்டுப்படுத்தவும் மீண்டும் தீப்பிடிக்காமல் இருக்கவும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காவல்துறையினர் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மே 14ஆம் தேதி வரை நடைபெறும் திருவிழாவுக்காக கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே பூண்டி மாதா பேராலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக ஆலயம் முன்பு அமைந்துள்ள கொடிமரத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பின்னர் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் கொடியை புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் விழாவில் பங்கேற்றனர். முக்கிய நிகழ்வான அலங்கார தேர்பவனி திருவிழா வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. சீர்காழி அருகே டாஸ்மாக் கடையில் மது வாங்கி குடித்த 2 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. தென்னலக்குடி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்ற மணிகண்டன், சார்லஸ் ஆகிய 2 பேர் டின்பீர் வாங்கி குடித்துள்ளனர். பின்னர் சிறிது நேரத்தில் இருவருக்கும் வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இருவரையும் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இருவருக்கும் திடீரென உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது ஏன் என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஏரியில் மண் திருடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி தாலுகாவில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள், குளங்கள் உள்ளன. கடந்த ஆண்டுகளில் பொழிந்த மழைக்கு பெரும்பாலான ஏரிகளில் போதுமான நீர் இருந்தது. ஆனால் நடப்பாண்டு துவக்கத்திலிருந்தே கடுமையான வெயிலின் தாக்கத்தால் பல ஏரிகள் வறண்டன. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மண் கொள்ளையர்கள் மண்ணப்பட்டி ஏரியில் மண் சுரண்டலில் ஈடுபட்டுள்ளனர். இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் மண் கட்டுமானம், தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டுதல் போன்ற பணிகளுக்காக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் பண்ணப்பட்டி ஏரியில் பள்ளம் தோண்டி மண்ணை எடுத்ததால் ஏரி இருந்த இடமே தெரியாத அளவிற்கு சிதைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது ஏரியை சீரமைத்து மண் கொள்ளை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்ததால் அதிகாலை முதலே கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்கள் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. நகராட்சி பணியாளர்கள், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் இணைந்து வெள்ளியருவி சோதனைச் சாவடியில் வாகனங்களை கண்காணித்து வருகின்றனர். இ-பாஸ் எடுக்காமல் வரும் வாகனங்களை அதே பகுதியில் உடனடியாக எடுக்க வலியுறுத்தி பதிவு செய்தவுடன் அவர்களை அனுமதித்து வருகின்றனர். வார இறுதி நாட்களில் வாகனங்கள் அதிகம் வரும்போது சோதனைச் சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ள நிலையில் விரைவில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இ-பாஸ் பெறுவதற்கான இணையதளம் தொடங்கிய 24 மணி நேரத்தில் கொடைக்கானலுக்கு வர சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வள்ளலார் சத்தியஞான சபை வளாகத்தில் தொன்மையான கற்களால் கட்டப்பட்ட சுவர் தென்பட்ட நிலையில் அங்கு தொல்லியல் துறையினர் ஆய்வை தொடங்கியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்தியஞான சபை வளாகத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைக்கும் பணி நடைபெற்றது. கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பழமையான செம்பராயன் கற்களால் கட்டப்பட்ட சுவர் தென்பட்டது. இதையடுத்து கட்டுமான பணிகளுக்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தொல்லியல் துறை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க கடந்த 24ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்நிலையில் சத்தியஞான சபை முன்பு உள்ள பெருவெளியில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் 3 பேர் கொண்ட தொல்லியல் துறையினர் ஆய்வை தொடங்கியுள்ளனர். கற்களின் நீளம், அகலம் மற்றும் கற்களை இணைக்க பயன்படுத்தப்பட்ட சுண்ணாம்பு கலவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். முதற்கட்டமாக 13 அடி நீளம், 19 அடி அகலம் கொண்ட சுவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் உலக நாடுகளுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் ஆணையத்தை பாராட்டி பேசினார். ઇલેક્શન કમિશનની અનેક વ્યવસ્થાઓ હું ઇલેક્શન કમિશનનું એટલા માટે પણ અભિનંદન કરું છું કે એમણે પૂરું ઇલેક્શન કેમ્પેન વોટર ફ્રેન્ડલી મેનેજમેન્ટમાં એમણે ધ્યાન કેન્દ્રિત કર્યું છે. ઇવન આજે પણ મેં એમની એક ઘડિયાળ જોઈ, જે ઘડિયાળ મતદારને લગાતાર એલર્ટ કરે છે કે તમારું મતદાન થયું, અને બધાના મોબાઈલ પર એ ઘડિયાળ અવેલેબલ છે.
चुनावी मैनेजमेंट कैसा है और दुनिया के लोकतंत्र के लिए ये बहुत ही बड़ा सीखने योग्य एग्जाम्पल है। दुनिया की बड़ी बड़ी यूनिवर्सिटी ने केस स्टडी करना चाहिए। आज दुनिया में करीब 64 कंट्रीज में चुनाव है, उन सबका कंपैरिजन करना चाहिए। और ये वर्ष एक प्रकार से लोकतंत्र का उत्सव न सिर्फ भारत में, पूरी दुनिया में है। और भारत ने दुनिया में जो भी अच्छी चीजें हैं वो चुनावी व्यवस्था में विकसित की है। और मैं मानता हूं कि इलेक्शन कमीशन इसके लिए बहुत बहुत अभिनंदन का अधिकारी है।